வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாற்றி யோசிச்சங்க. வெண்பன்றி வளர்ப்பில் வெற்றி கண்ட விவசாயி எஸ் முருகையன். இவர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா கரியாப்பட்டினம் கிராம விவசாயி ஆவார். கடந்த 10 வருடமாக வெண்பன்றி வளர்ப்பினை செய்து வரும் இவர் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் திருவாரூர் உழவர் பயிற்சி மையத்தில் பயிற்சியினை பெற்று அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் அரசு கால்நடை பண்ணைகளில் வெண்பன்றி குட்டிகளை வாங்கி அதற்கான செட்களை அமைத்து தீவனம், தடுப்பூசி, தரமான குட்டிகளை ஈனுவதற்கான கலப்பு தீவனங்களை கொடுத்தும் தரமான வெண்பன்றிகளை வளர்த்து இறைச்சிக்காகவும் தரமான வெண்பன்றி குட்டிகளை உற்பத்தி செய்து பண்ணையாளர்களுக்கும் வழங்குவதன் மூலம் தன் வாழ்வாதாரத்தினை பெருக்கிக் கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது, நாங்கள் கடந்த 10 வருடமாக வெண்பன்றி வளர்ப்பு செய்து வர்றோம். இது எங்களுக்கு கடந்த காலங்களில் நெல் விவசாயம் அவ்வளோ சிறப்பான லாபகரமாக இல்லாததுனால நாங்கள் வித்தியாசமாக பண்ணணும்னு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தோட பயிற்சி கிளைகள் ஒன்றான திருவாரூர் உழவர் பயிற்சி மையத்தில் இப்போ கலந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு அதன் வழிகாட்டுதலின் பேரில் அரசு கால்நடை பண்ணையில் பன்றி குட்டிகளை வாங்கி ஒரு கடந்த 10 வருடங்களாக வளர்த்து வர்றோம். கூடுதல் வருமானத்துக்காக விவசாயத்தை விட்டு இதுக்கு வந்து நாங்கள் இப்போ இதையே முக்கிய தொழிலாக இப்போ செய்கிறோம். நல்லாவே போயிட்டுருக்கு. அவங்களோட அப்பப்போ வர்ற சந்தேகங்களுக்கு அவங்களோட தொடர்பு கொண்டு அவங்களோட ஆலோசனை பெற்று வழிகாட்டுதலின் பேர் நாங்கள் அதுக்கான அந்த தீவனம், தடுப்பூசி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வரோம். இது ஆரம்பத்தில் எங்களுக்கு இந்த தொழிலை பற்றி எதுவுமே தெரியாது. நாங்கள் வந்து ஆரம்பத்தில் முதல் கட்டமாக ஒரு 10 குட்டிகளை மட்டும் வாங்கி வளர்த்து வந்தோம். அது நல்ல வகையில் வளர்ந்து வந்ததுனால மேலும் நாங்கள் அதை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் கொஞ்சம் உற்பத்தி பெருக்கி இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே பன்றிகள்லாம் வச்சுருக்கிறோம். ஆரம்பத்தில் சிறிய முதலீட்டில் சிறிய அளவில் குறைந்த குட்டிகளே வளர்த்து வந்த நாங்கள் இப்போ கொஞ்சம் பெரிது பண்ணி கொஞ்சம் கூடுதல் முதலீடு செய்து பக்கா ஷெட்டு நல்ல கொட்டில் அமைப்பெல்லாம் செஞ்சு முறையான ஹாஸ்பிட்டாஸ் கூரை போட்டு நல்ல காம்பவுண்ட் செவரெல்லாம் வச்சு நல்ல வகையில் பாதுகாப்பாக வளர்த்து வர்றோம். தரைக்கு கருங்கல் ஃப்ளோர் போட்டிருக்கோம், கருங்கல் தளம். அது வந்து பன்றி வந்து இயல்புலேயே தரையை தோண்டக்கூடிய தன்மை உள்ளதுனால அந்த பழக்கம் அது எளிதில் சுமாரான தரையில் தரம் குறைவான தரையெல்லாம் தான் தரையை தோண்டிடுங்கிறதுனால நாங்கள் கருங்கல் போட்டிருக்கோம் அல்லது காங்கிரீட் தரையை இந்த மாதிரி தரையை போட்டிருக்கோம். டெய்லி 2 முறை நல்லா வாஷ் பண்ணிடுறோம். இதுக்கு வந்து பூச்சி மருந்து இந்தமாரி அந்த நோய் கிருமிகள் எதுவும் அண்டாமல் இருக்கிறதுக்கு ஃபினாயில், ப்ளீச்சிங் பவுடர் இதெல்லாம் இது பண்ணுறோம். சுண்ணாம்பு இதெல்லாம் அடிக்கடி பயன்படுத்தி அதை வந்து சுத்தமாக பராமரித்து வர்றோம். விவசாயி எஸ் முருகையன் அவர்களை 094880490840 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விவசாயிகளுக்கு அளிக்கப்படும் உரங்கள் தரம் உள்ளவையா அல்லது தரமற்றவையா என்பதை உரக்கட்டுப்பாட்டு ஆய்வகம் ஆய்வு செய்கிறது. யூரியா, காம்ப்ளெக்ஸ், நுண்ணுயிர் உரங்கள் ஆகியவற்றில் உள்ள ஈரப்பதம், மணிச்சத்து ஆகியவற்றை பரிசோதனை செய்து தரம் பிரிக்கப்படுகிறது. இங்கனம் தரம் பிரிக்கப்பட்ட உரங்களுக்கு குறியீட்டு எண் அதாவது கோடு எண் வழங்கப்படுகிறது. பின்னர் அவை லேபிள் செய்யப்படும். மேலும் உரக்கட்டுப்பாட்டு ஆய்வகத்தில் என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது என்பது குறித்து திருவாரூர் உரக்கட்டுப்பாட்டு ஆய்வகத்தின் வேளாண் அலுவலர் பி. பேபி அவர்கள் தரும் விளக்கத்தினை இனி நாம் காணலாம்.
இந்த ஆய்வகத்தில் வந்து அனுப்பப்படும் உர மாதிரிகள் வந்து தரமற்றதா தரமானதா இல்லையான்னு ஆய்வு செஞ்சு அனுப்புறது தான் எங்களோட வேலை. எங்களுக்கு வந்து திருச்சி மாவட்டத்திலேருந்து சாம்பிள் வந்து அனுப்புகிறாங்க. ஒரு வேளாண்மை அலுவலருக்கு ஒரு மாதத்திற்கு 35 சாம்பிள் வீதம். ஆண்டிற்கு வந்து எங்கள் லேபில் எங்கள் ஆய்வகத்தில் 2 வேளாண்மை அலுவலர்கள் இருக்கும். உர மாதிரிகள் எடுத்து எங்கள் ஆய்வகத்திற்கு அனுப்புவாங்க. அந்த உரத்திற்கு ஒரு கோட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. எங்கள் ஆய்வகத்தில் நாங்கள் சாம்பிள் வந்து ரிசீவ் பண்ண உடனே எங்கள் லேப்க்கு உண்டான கோடு போட்டு அந்த நம்பர் போட்டு லேபிள் பண்ணி வைப்போம். பொட்டாசியம், யூரியா, காம்ப்ளெக்ஸ், மிக்சர் இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் மைக்ரோ நியூட்ரியன் தவிர மற்ற உரமெல்லாம் எங்கள் லேபிற்கு வருது. இது வந்து பொட்டாஷ் உரம். இதுக்கு வந்து நாங்கள் மணிச்சத்து அப்புறம் பார்ட்டிக்கல் சைஸ் எல்லாமே பார்ப்போம். அப்புறம் வந்து மாய்ஸ்டர் கண்டென்ட்டும் பார்ப்போம். இந்த சீவில் தான் நாங்கள் வந்து பார்ட்டிக்கல் சைஸ் பார்ப்போம். இதுக்கு வந்து இந்த சீவோட அளவு வந்து 1.7 mm. இந்த சாம்பிள் வந்து டிஏபி. இதுக்கு துகளின் அளவு வந்து இந்த சீவை வச்சு பண்ணுறோம். இந்த சீவோட சைஸ் வந்து 4 mm 1 mm 4 to nmm வந்து மினிமம் 90% சாம்பிள் வந்து இருக்கணும். அப்புறம் 1 mm சீவில் வந்து மினிமம் 5% வந்து இருக்கணும். இல்லை 200 கிராம் சாம்பிள் எடுத்து துகளின் அளவு பார்க்கணும். சலிச்சதுக்கப்புறம் இது வந்து இந்த சீவ் வந்து மோர் தென் 4 mm சீவு. இப்போ வந்து இதில் இருக்க உரத்தை எடுத்து நம்ம வெயிட் எடுக்கணும். இந்த சீவோட சைஸ் வந்து 1 mm. இது வந்து 4 to 1 mm எடைப்பட்ட அளவில் இந்த துகளின் அளவு இருக்குது. இந்த துகள்கள் வந்து மினிமம் வந்து 90% வந்து இருக்கணும். அப்போ தான் நம்ம உரத்துக்கு பயன்படுத்த முடியும். துகளின் அளவு பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து டிஸ்டிலேஷன் செட்டு. இந்த முறையில் வந்து யூரியா சாம்பிள் வந்து நம்ம பண்ணுறோம். யூரியாவோட உரத்தின் அளவு வந்து மினிமம் அந்த தலைச்சத்து வந்து 46% இருக்கணும். அந்த 46%க்கு கீழே இருந்தால் அந்த உரம் வந்து தரமற்றதாக இருக்கும். இது வந்து வேக்யூம் பம்பு. இதில் தான் நாங்கள் பாஸ்பரஸ் அதாவது மணிச்சத்து வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஆய்வு செஞ்சு அனுப்புவோம். அந்த மணிச்சத்து வந்து இப்போது சாதாரணமாக காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா அதில் வந்து தலைச்சத்து 20%, மணிச்சத்து 20%, சல்ஃபர் வந்து 13% இருக்கும். அந்த மணிச்சத்து வந்து 20% கீழே இருந்தால் அந்த உரம் வந்து தரமற்றது. அடுத்து இந்த டைட்ரேஷன் மெத்தடை வச்சு தான் மணிச்சத்து வந்து அளவிடுவோம். அதாவது எம்ஓபி அந்த சாம்பல் சத்து அளவு 60% இருக்கணும். 60%க்கு கீழே இருந்தால் அந்த உரம் வந்து தரமற்றது. இந்த உரமாதிரிகள் வந்து ஆய்வு செஞ்சு எங்களுக்கு வந்த அந்த உரம் வந்து வந்த நாளிலிருந்து 30 நாளுக்குள்ளே ஆய்வு செஞ்சு யார் எந்த வேளாண்மை அலுவலர் அனுப்புனாங்களோ அவங்க அலுவலகத்திற்கு இந்த ஆய்வு முடிவுகளை நாங்கள் அனுப்பணும். வேளாண் அலுவலர் பி. பேபி அவர்களை 0984833642 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.